This video sponsored by SBO School of Business Organization. இது ஒரு பார்ட் டைம் ஜாப். நம்ம வீட்ல இருந்தபடியே ஈஸியா மணி earn பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அரிசி மாவை வச்சு ஒரு சூப்பரான குர்குரே வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப், 4 ஸ்பூன் கடலை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா நான் எடுத்திருக்கேன். நீங்க மிளகுத்தூள், சீரகத்தூள் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். சாட் மசாலாவுக்கு பதில் அந்த குர்குரேயோட ஃபிளேவர் இருக்கணுங்கிறதுக்காக நான் சாட் மசாலா சேர்த்திருக்கேன். கொஞ்சமா ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாவை பிசையறதுக்கு வெந்நீர்ல பிசையும் போது தேவைப்படும். ஒரு கடாயில 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவையும் பச்சரிசி மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கடலை மாவு கட்டியாக வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான். இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. நான் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்க அடுப்பை சிம்ல வச்சுட்டு கூட மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கட்டியெல்லாம் ஆகாது, நீங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க அதை கிளற கிளற அந்த உள்ள ஹீட்ல அது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும் மாவு. இந்த அளவுக்கு மாவு கெட்டியா வந்ததோ நம்ம ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும் மாவு, அதுக்காக தான். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல கையால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது இப்போ ஓரளவுக்கு கையில நம்ம அதை எடுக்கிற சூட்ல இருக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டோம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் மேல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கையில ஒட்டாதான் இருந்தாலும் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சின்ன சின்னதா எடுத்து இதை நம்ம குர்குரே ஷேப்ல செஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க பால்சா கூட செய்யலாம். பால்சா செஞ்சா வெடிக்கும், அதனால பால்சா ட்ரை பண்ணாதீங்க. சீடை டைப்ல செய்யும் போது நம்ம அதை ஹோல்ஸ் போட்டு தான் செய்யணும், வெடிக்கும். அதனால நம்ம குர்குரே மாதிரிக்கே செஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, கரெக்டா சேமா இல்லாம நம்ம விரல் அதுல பதியும் போது அந்த சேஃப் வந்து குர்குரே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப குயிக்காவே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல நான் வெறும் அரிசி மாவை வச்சு கூட சிப்ஸ் போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இது போல நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில ஆயில ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். வெடிக்குங்கிற பயம்லாம் இருக்கு, இது வெடிக்காது. ஆனா நீங்க எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம எடுத்துலாம். ரொம்ப கருக விட வேண்டியதில்லை, நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் போதும், நம்ம எடுத்துடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு பேட்ச் பொரிச்சு எடுத்ததுமே அதுல சூடாவே மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், நம்ம என்ன சேர்க்கிறோமோ மசாலா, சால்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம்னா நல்லா அதுல கோட்டிங் ஆயிக்கும். அந்த ஆயிலோட நம்ம எடுத்து போடும்போது அதுல நல்லா கோட்டிங் ஆயிக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே ஒன்னா பொரிச்சுட்டு தான் சேர்த்துக்க போறேன். இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதுல எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூள், சாட் மசாலா, சால்ட் இது 3 நல்லா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா இல்லைன்னா மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹோம்மேடு குர்குரே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். இது அதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்நாக்ஸ்க்கு இதான் கொடுத்து விட்டேன். ஆட்டோ வந்துடுச்சு, அதான் குட்டீஸ் கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ.